டியூப் தமிழ் வணக்கம். நேற்று சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஊர்வலத்தில் வடகொரிய அதிபர் சீன அதிபருக்கு இடப்பக்கமாகவும் ரஷ்ய அதிபர் சீன அதிபருக்கு வலப்பக்கமாகவும் தன்னிகர் இல்லா 3 தலைவர்களாக இவர்கள் பலம் வந்தார்கள். இதில் முக்கியமானது வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னை ரஷ்ய அதிபர் மிகவும் பாராட்டியதும் சீன அதிபர் அவரை மிகவும் பாராட்டியதும் 2 முக்கிய உள்ளக பொருட்களை அமைத்திருக்கின்றது. வடகொரியா அணுகுண்டு உருவாக்கத்திலும் அணுசக்தி வல்லரசாக உருவாவதிலும் மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் சந்தித்து சீனா ரஷ்யாவினுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் ஓர் அணுசக்தி வல்லரசாக உயர்வு பெற்றுவிட்டது என்பதை காட்டுவதற்காகவே ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகிய மூவரும் ஒன்றாக அணிவகுத்து வந்தார்கள். இந்த காட்சி உலக வல்லரசுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. வடகொரிய அதிபரை ரஷ்யாவினுடைய அதிபர் பகிரங்கமாக பாராட்டினார். உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் வடகொரியா அனுப்பிய படைகளும் அங்கு நடைபெற்ற போரும் உக்ரைனால் கைப்பற்றப்பட்ட குர்ஸ்க் பகுதியை மீட்டெடுப்பதில் வடகொரிய படைகளினுடைய அர்ப்பணிப்பான உயிரிழப்புகளும் நம்மை மெய் சிலிர்க்க வைத்திருக்கின்றன. உண்மையில் அவர்கள் ஹீரோக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கு நாடுகள் அவர்கள் போர்க்களத்திற்கு ஜீரோக்கள் என்று கூறியதற்கு மாறாக இந்த கருத்து வந்திருக்கின்றது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் தன்னுடைய மனைவியை வளமையாக அழைத்து வருவார். இப்படியான இடங்களுக்கு இந்த தடவை மனைவி, சகோதரி இருவரையும் வடகொரியாவை கண்காணிக்கும்படி விட்டுவிட்டு அவர் தன்னுடைய மகளுடன் வந்திருந்தார். வடகொரிய அதிபர் இது போன்ற பாரிய மாநாடுகளில் உலக தலைவர்களுடன் இணைந்து இதற்கு முன்னர் பங்கேற்றது கிடையாது. இப்பொழுது அவர் பங்கேற்றிருக்கின்றார் என்றால் இனிமேல் அவரை தட்டி கேட்க யாரும் கிடையாது என்பதாகும். எப்பொழுதுமே வடகொரியா ஒவ்வொன்றாகவே காரியத்தை செய்யும். சந்திக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொருவராக சந்திக்கின்ற வடகொரியா 26 உலக தலைவர்களை ஒன்றாக சந்தித்து அந்த உலக தலைவர்கள் எல்லோரையும் விட தான் முன்னணி தலைவராக இந்த 3 பேரும் சென்றிருக்கின்றார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடகொரிய அதிபரை சீன அதிபரும் தன்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளினால் வாழ்த்தி இருக்கின்றார். ஆகவே உலகத்திற்கு இவர்கள் மூவரும் சொல்லி இருக்கின்ற செய்தி, இவர்கள் அமைதியாக இருந்தாலும் உண்மையில் நிலத்தின் அடியால் மிக மிக நெருங்கியவர்கள் என்பதும், இவர்கள் அணிவகுப்பில் நடந்து வந்த பொழுது இவர்களுடைய உடல் மொழியும் இவர்களுடைய வலது கால்கள் விழுந்திருந்த சரிவான சரிவும் இவர்கள் ஒத்த மனநிலை உடையவர்கள் என்பதும், இவர்கள் மூவரும் பிரிக்க முடியாத 3 சக்திகள் என்பதையும் உலக அரங்கிற்கு முதல் தடவையாக வெளிச்சம் போட்டு காட்டியது. மிகுந்த பரிபூரணமான நம்பிக்கை இல்லாமல் இத்தகைய உடல் மொழி இருக்காது என்பதை சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் கிம் ஜோங் உன்னும் காண தவறி இருக்கின்றார்கள் என்பதும் இதில் ஒரு பார்வையாகும். வடகொரியாவினுடைய 15,000 படைகள் ரஷ்யாவிற்கு உதவியாக குர்ஸ்க் பகுதிக்கு சென்றது. குர்ஸ்கை எதற்காக உக்ரைன் கைப்பற்றியது என்றால், உக்ரைனினுடைய 20% நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றியதனால் ரஷ்ய படைகள் இல்லாத குர்ஸ்க் பகுதிக்கு உள்ளே சென்ற ஆண்டு உக்ரைனிய படைகள் உள்நுழைந்து அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ரஷ்யாவுடன் படைகள் இல்லை. 15,000 வடகொரிய படைகள் இறங்கி அந்த போர்க்களத்தில் போர் புரிந்தார்கள். 2 மாதங்களில் 600 பேர் மரணமடைந்து 4,500 பேர் படுகாயம் அடைந்தார்கள். இவர்கள் வடகொரியாவில் இருந்து ரஷ்யா வந்து மொஸ்கோவில் 1 வார காலம் பயிற்சி எடுத்துவிட்டு இந்த போர்க்களம் வந்தார்கள். எனவே பயிற்சி போதியதாக இருக்கவில்லை. உக்ரைன் நடத்தி கொண்டிருக்கின்ற டிஜிட்டல் போரை அவர்கள் சந்தித்த அனுபவம் மற்றவர்களாகவும் இருந்தார்கள். கடைசி இப்பொழுது வந்திருக்கின்ற செய்திகளின்படி 15,000 பேரில் 2,000 பேர் மடிந்திருக்கின்றார்கள் என்பதாகும். இதற்காக சென்ற வாரம் வடகொரிய அதிபர் இறந்து போன படையினரின் குடும்பத்தினரை அழைத்து அவர்களுக்கு மாவீரர் பட்டம் வழங்கி அடுத்த கட்டமாக மரணம் குறைவாக நடக்கக்கூடியவாறு படைகளை அனுப்பி உயிருடன் மீட்டெடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார். அதேவேளை வடகொரியாவுடன் ரஷ்யா புதிய ஒப்பந்தம் ஒன்றை கடந்த ஜூன் மாதம் செய்தது. வடகொரியா மீது எதிரிகள் தாக்குவார்களாக இருந்தால் பதிலுக்கு ரஷ்யா வரும் என்பதாகும். இதனால் வடகொரியா மீது தாக்குதல் நடத்த கனவு கண்ட தென்கொரியாவிற்கு பலத்த அடி விழுந்திருக்கின்றது. ஜப்பானுக்கும் இது ஒரு கெடி கலக்கமாகவே இருக்கின்றது. ஜப்பானிய ராணுவம் 2வது உலக மகா யுத்தத்தை போல மிக பாரிய ராணுவமாக உருவாவதற்கும் சர்வதேச போர்க்களங்களுக்கு செல்வதற்கும் தயாராகிவிட்ட
நிலையில் இந்த விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜப்பான் மிகப்பெரிய பலம் பெறும் இரண்டாவது உலக மகா யுத்தம் போல தென்கொரியா அதுபோல பலம் பெறும். தென்கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே இருக்கின்ற இரண்டாவது உலக மகா யுத்த கால மனநிலை முறுகல்கள் தீர்க்கப்படும். பசிபிக் பிராந்தியத்தில் சீனா, வடகொரியா, ரஷ்யாவிற்கு எதிராக தெளிவான ஒரு சக்தியை உருவாக்குவதற்கு இந்த நாடுகளை அமெரிக்கா உஜார்படுத்தி இருப்பதும் இன்னொரு செய்தியாகும். இதனால் தான் ஜப்பானை வெற்றி பெற்றோம் என்று சீனா இத்தனை பெரிய ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. சீனாவை தோற்கடித்த வரலாறு ஜப்பானுக்கு உண்டு என்பதும், போர் புரிவதில் ஜப்பானியர்கள் சீனர்களை விட மிகச் சிறந்தவர்கள் என்பதும் சீனாவிற்கு தெரியும். இப்படியான ஒரு பின்னிலையில் வடகொரிய அதிபர் பற்றிய உரையாடல்கள் உலக அரங்கில் உலா போக தொடங்கியிருக்கின்றன. சீன அதிபரை பற்றி பேசுவதா, வடகொரிய அதிபரை பற்றி பேசுவதா, ரஷ்ய அதிபர் புட்டினை பற்றி பேசுவதா? இவர்கள் மூவரும் உக்ரைன் போர்க்களத்திலும், நேட்டோ பிரச்சனையிலும், அமெரிக்க அதிபரினுடைய தீர்வு திட்டத்திலும், சர்வதேச விவகாரங்களிலும் அமெரிக்க அதிபருக்கும் ஐரோப்பாவிற்கும் வாய்ப்பாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு இணங்குவார்களா என்றால் விடை இல்லை என்பதுதான். இதுதான் இந்த ஊர்வலம் காட்டியிருக்கின்ற செய்தியாகும். சீனாவும் வடகொரியாவும் தங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் என்ன என்பது தொடர்பாக பேச்சுக்களை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. எங்கு, எப்பொழுது சீன அதிபரும் வடகொரிய அதிபரும் சந்தித்து பேசுவார்கள் என்ற விவரம் இன்னமும் வெளியாகவில்லை. அதேவேளை அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்ற பின்னடைவு மிக பாரதூரமானது என்று அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன. அமெரிக்க அதிபரினுடைய சர்வதேச நாடுகளுக்கு எதிரான 100 ஆண்டு காலத்தில் இல்லாத மிக மோசமான வரி விதிப்புகள் அமெரிக்காவினுடைய சட்டங்களுக்கு முரணானது என்றும், மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரியை விதிக்காமல் விடுவோமாக இருந்தால் அமெரிக்கா மூன்றாவது உலகத்தை போல ஏழை நாடாக மாறிவிடும் என்று கொடுத்த வியாக்கியானம் ஏற்புடையது அல்ல என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். 2 நீதிமன்றங்களில் வழங்கப்பட்ட தீர்ப்பு டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி கொள்கை மீதான சவுக்கடியாக இருக்கின்றது. இத்துடன் மாத்திரம் நிற்கவில்லை. இந்த தீர்ப்பு வந்தாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி தொடர்கின்றது. இதுவரை $30 பில்லியன் அமெரிக்கா மாதாந்தம் உழைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பணத்தை அமெரிக்கா இழக்க விரும்பவில்லை. வரி விதிப்பது சட்டப்படி குற்றம் என்றாலும் கூட விதித்த வரியை அமெரிக்காவிடமிருந்து திரும்ப பெறுவதும் இயலாத காரியம் என்பது தெரிந்ததே. இந்த தீர்ப்பை மேன்முறையீடு செய்வதற்கு 14 தினங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அவரால் நியமிக்கப்பட்ட 2 நீதிபதிகள் உள்ளிட அவருடைய ரிப்பப்ளிகன் கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் அந்த அடிப்படையில் நீதிக்கு புறம்பாக இருந்தாலும் பெரும்பான்மையான நீதிபதிகள் டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்கின்றார்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த விவகாரத்தை வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை டொனால்ட் ட்ரம்பிற்கு உண்டு. தனக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னதாக அவர் நீதிமன்றத்தை கடுமையாக சாடி இருக்கின்றார். பிரேக் கட்டையும் இல்லாமல், லைசன்ஸும் இல்லாமல் ஒருவன் வண்டி ஓடினால் எப்படி இருக்குமோ அதற்கான அனுமதியை வழங்கியதை போல இப்போதைய டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக உதாரணங்களை காட்டியிருக்கின்றன மேற்கு ஊடகங்கள். இந்த நிலையில் உக்ரைன் எப்படி தனது எதிர்கால பாதுகாப்பு, தன்னுடைய எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க வேண்டும் என்பதை ரஷ்யா ஒரு காலமும் தீர்மானிக்க முடியாது. ரஷ்யா அளவுக்கு அதிகமாக உக்ரைனின் மீது அதிகாரம் செலுத்துகின்றது. அதை ஏற்க முடியாது என்று பாரிஸில் நடைபெற்ற மாநாட்டில் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் கூறியிருக்கின்றார். உக்ரைன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உக்ரைன் தீர்மானிக்க வேண்டுமே அல்லாமல் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்துகின்ற ரஷ்யா தீர்மானிப்பது என்பது முற்றிலும் ஏற்க முடியாத ஒன்று என்று அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் என்பது ஒரு சுயாட்சி நாடு. அந்த நாட்டை ரஷ்யாவினால் தீர்மானிக்க முடியாது. இந்த நிலையில் பாரிஸில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோங்கினால் நடத்தப்பட்ட முக்கியமான உக்ரைன் தொடர்பான மாநாட்டில் இருந்து சுமார் 20 நிமிடங்களில் அமெரிக்க பிரதிநிதி விட்கோவ் எழும்பி சென்று விட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அழைப்பினால் சென்றதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு சர்வதேச ரீதியாக விவகாரங்கள் எந்த இடத்திலும் முற்றுப்புள்ளி பெற முடியாதவாறு தடுமாறி கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.